கன்னிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க. கன்னிராசிக்காரங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரியே கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்பாவியாக தெரிவாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சது யாருமே கிடையாது. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை மறைச்சிட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கிறவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு மார்ச் இறுதியிலிருந்து கண்டகசனி ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ கண்டகசனியா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே 2.5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், மறுபடியும் வாழ்க்கை கஷ்டமாக வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டகசனியை நினச்சி யாருமே கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா மீனராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சேர்க்கை 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால கண்டகசனியோட ஆபத்து உங்களுக்கு முழுவதுமாகவே விளையிடும். அந்த அளவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு இப்போ 2025 நோக்கி வந்திருப்பீங்க. 2025 உங்களுக்கு முதல் 3 மாதங்களில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. எல்லாருமே தை பிறந்த வழி பிறக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. புரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மீனத்தில் 6 மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். அந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே மிகுந்த உச்ச நிலை பலன்களை கொண்ட நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கசப்பு வேதனை எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமே நிவர்த்தியாக போகுது. கன்னிராசிக்காரங்க கடந்த நாட்களில் தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனை அவங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கன்னிராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை பண்ணேன் அப்படின்னு. கன்னிராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுனா அது முழுக்க கன்னிராசிக்காரங்க தான். இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. வேலைக்குடைய அதிபதினு பார்த்தீங்கன்னா அது முழுக்க குரு பகவான் தான். ஏன்னா குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்களும் ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு 10,000 சம்பளமோ 5,000 சம்பளமோ உங்களுக்கு பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். ஒரு 6-7 மாத காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்தவரையும் மிகுந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை பிரைவேட் செக்டர் ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப்போ இல்லை பேங்கிங் சைடோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலை 100% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது.
நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் ஒரு மதிக்கவே மாட்டாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே அந்த கம்பெனியில் கிடைச்சிருக்கும். நீங்களும் இரவு பகல் பார்க்காம உங்கள் சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு, பதவி, பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். கன்னிராசிக்காரங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். திருமணமாகாத கன்னிராசி நேயர்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. வயது வந்து 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கன்னிராசிக்கு அப்படின்னாவே காதல் ராசி தான் வந்து எல்லாருமே வந்து அறியப்படுறாங்க. கன்னிராசிக்கு பொண்ணு சிக்கலையா, கன்னிராசிக்கு பையன் கிடைக்கலையா அப்படின்னு இப்போ எல்லாருமே கேட்குற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து கன்னிராசிக்காரங்க அப்படி நிலைமை ஆயிட்டாங்க. ஏன்னா காதல் ராசினா அது வந்து கன்னிராசி தான். கன்னிராசிக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வந்து காதல் செட் ஆகிட்டு இருந்தது. திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக எழுதியாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையை பார்க்குறாங்க. நிறைய சூழ்நிலை எல்லாமே சரியில்லாதனால தான் வந்து பெண் அப்படிங்கிறது கன்னிராசி ஆண்களுக்கு ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கு. ஏன்னா வயதும் ரொம்பவே ஆயிடுச்சு. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதாவது இனி வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாமல் அங்கே யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு 3 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேயர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் உண்டாகும். காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களிடம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே அதிகமாக இருக்குது. நீர்க்கட்டி ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஏன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சனி பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது டேரக்டாக இருக்கிறதுனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்து கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பார். அதன் பிறகு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதை அனைத்துமே உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக வந்து அள்ளி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக கடந்த 2-3 வருடமாகவே வந்து உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. பார்க்குறவங்க எல்லாமே உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எப்போ, உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எப்போ அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. நீங்களும் மற்ற பக்கம் ஃபங்க்ஷன் போகும்போது விரைவில் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சீமந்தம், திருமணம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழப் போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடிமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மது போதைக்கு அடிமையாகி தவறான தீய பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால வந்து கடன் சுமை அப்படிங்கிறது கன்னிராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் போய் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கடனை எப்போ கட்டி முடிக்கிறது? தவறான தீய பழக்க வழக்கங்களும் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கடன் செலவு அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால் அடைய முடியாது. இந்த மாதிரி தவறான தீய பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டிப்பாக விட என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப தேவைக்காகவும் பொருளாதார சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கடன் வாங்குவாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது. தேவையில்லாத வீண் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க அதிகமாகவே இருக்கிறாங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத்தல் நிச்சயம் கிடைக்கும். நிறைய இப்போ மாணவர்களை பற்றி ஒரு 450 மார்க் மேலே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த கன்னிராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதாக மாறும்.
மார்ச் மாதம் இறுதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பண வரவுங்கிறது அப்படியே கணிசமாகவே உயரப்போகுது.